நியூஸ் 7 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது பிரியா பிரின்ஸ். மருத்துவ மேற்படிப்பில் கிராமப்புற மாணவர்களுக்கான சலுகை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டதை எதிர்க்கும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட உத்தரவுகளை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 3வது நீதிபதியின் கருத்து பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவர்கள் மற்றும் தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சசிதரன், SM சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று தீர்ப்பு வழங்கினர். இதில் நீதிபதி சசிதரன் வழங்கிய தீர்ப்பில் தமிழக அரசின் குறிப்பேட்டின்படி மருத்துவ மேற்படிப்பு மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என கூறி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிபதி SM சுப்பிரமணியன் பிறப்பித்த உத்தரவில் இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி பின்பற்றி மருத்துவ மேற்படிப்பிற்கான மாணவ சேர்க்கை நடத்தவும் தனி நீதிபதி உத்தரவு செல்லும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் வரும் 7ஆம் தேதிக்குள் அதற்கான தர வரிசை பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். இரு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளதால் வழக்கு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 3வது நீதிபதியின் கருத்து பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பில் 50% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என அரசு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை போராட்டக் குழுவினர் இன்று சந்தித்து பேசினர். இதையடுத்து தமிழ்நாடு மருத்துவர் அலுவலர் சங்கத்தின் செயலாளர் கதிர்வேல் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தங்கள் போராட்டம் நடைபெறும் என்றும் கதிர்வேல் தெரிவித்தார். எங்களுடைய இந்த 50 விழுக்காடு ஒதுக்கீடு நிரந்தரமாக்கப்படும் வரை எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை தொடரும். மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து எதிர்கால தமிழகத்தின் சுகாதார நிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் எங்களோடு இணைந்து போராட வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 72 நாட்கள் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவ குழு கூறியதை நம்பியதாகவும், ஆனால் தற்போது சந்தேகம் இருப்பதால் விசாரணை கோருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா மரணம் குறித்த சந்தேகத்தை போக்குவது அனைவருக்கும் நல்லது என்றும் அவர் கூறினார். டாக்டர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற முறையினை அந்த நேரத்தில் கழகத்தினுடைய செய்தியாளர்கள் ஸ்போக்ஸ்மேன்ஸ்கள் சொல்லுகிற கருத்தை, மருத்துவ குழு சொல்லுகின்ற கருத்தை அவர்கள் வெளியிடுகின்ற ஒரு சூழ்நிலைதான் அந்த நேரத்தில் இருந்தது. அதை நாங்கள் அப்படியே நம்பினோம். ஆனால் மாண்புமிகு அம்மாவுடைய சிகிச்சையில் மரணத்தில் பல்வேறு வகையான சந்தேகங்கள் இருப்பதற்கு இடம் இருக்கிறது என்ற நிலை ஏற்பட்ட பொழுது அதை தெரிவிக்க வேண்டியது அனைவருக்கும், நாட்டு மக்களுக்கும், அரசுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருக்கும் நல்லது என்றுதான் அந்த கருத்தை நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தி வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் இனி அதிமுக கட்சி ஆட்சிக்கு வரப்போவது இல்லை என தேமுதிக மூத்த தலைவர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் தேமுதிக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் கைது நடவடிக்கையை கண்டித்து நாகர்கோவிலில் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவில் அடையாளம் காட்டப்பட்டு தற்போது MP மற்றும் அமைச்சர்களாக இருப்பவர்கள் யாருமே கட்சிக்காக விசுவாசமாக இல்லை என சாடினார். மேலும் அதிமுகவில் பதவிக்காக அனைவரும் போட்டி போடுவதால் 2 அணிகளும் ஒன்று சேரப்போவதும் இல்லை என தெரிவித்த பிரேமலதா தமிழகத்தில் அதிமுக என்ற கட்சி இனி ஆட்சிக்கு வரப்போவது இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த அணி ஒரு தரப்பு சொல்லுது, அந்த அணி ஒன்று சொல்லுது, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா? அவங்களுக்கு இரட்டை இலை சின்னமும் கிடைக்க போறதில்ல, 2 அணிகளும் ஒன்று சேர போறதும் இல்லை. இனிமேல தமிழ்நாட்டில் அதிமுக என்ற ஒரு கட்சியே நிச்சயமாக வரப்போவதும் இல்லை என்பதுதான் உறுதி.
அமைச்சர் காமராஜ் மீது இன்னும் ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் காமராஜ் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாக குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் என்றால் சட்டங்களுக்கு மேலானவரா என்றும் வழக்கு பதிவு செய்யாமல் வாதிடுவது ஏன் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அமைச்சர் காமராஜ் மீதான புகார் குறித்து இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஞ்சித், அமைச்சர் காமராஜ் மீதான புகார் குறித்து மன்னார்குடி டிஎஸ்பி விசாரிப்பார் என பதிலளித்தார். மேலும் விசாரணை நிலவரம் அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான சயானின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக நீலகிரி எஸ்பி முரளி ராம்பா கூறியுள்ளார். கோடநாடு சம்பவத்தில் தொடர்புடைய சயான் கேரளாவில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அந்த மருத்துவமனைக்கு வந்த நீலகிரி எஸ்பி முரளி ராம்பா அவசர சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவர் சுந்தரராஜனிடம் சயானின் உடல்நிலை குறித்து சுமார் 45 நிமிடம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சயானிடம் சிறிது நேரம் விசாரணை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சயான் தற்போது சுய நினைவோடு உள்ளதாக கூறினார். Now his life is most important, first of all. Just now he is stable, conscious, slightly able to speak. First we are concentrating on his life is most important. இதனிடையே கோடநாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேரின் வீடுகளில் சோதனை செய்ய அனுமதி வழங்க கோரி கோத்தகிரி நீதிமன்றத்தில் போலீசார் மனு அளித்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கேரள மாநில மஞ்சேரி சிறையில் உள்ள இருவரை கோத்தகிரி அழைத்து வந்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள சயானின் மாமனார் சிவசங்கரன் வீட்டில் தனிப்படை காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதன் முடிவில் வீட்டில் சந்தேகப்படும் வகையில் எந்த ஒரு ஆவணமோ பொருட்களோ கைப்பற்றப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே கோடநாடு காவலாளி கொலை வழக்கில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட ஜெம்சீர் அலி மற்றும் ஜிதின் ஜோய் ஆகிய இருவரும் கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். போலீசாரின் கோரிக்கையின்படி அவர்களை 3 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். தமிழக விவசாயிகள் நலனுக்காக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. விவசாயிகள் தற்கொலை தொடர்பான வழக்கில் 3 தினங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி விவசாயிகளுக்கு தெரியுமா என்றும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதா என்றும் தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கேள்வி எழுப்பியது. மேலும் விவசாயிகள் எளிதில் அணுகும் வகையில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு வழக்கறிஞர் நரசிம்மா, தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் தகவல் மற்றும் விழிப்புணர்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் தெரிவித்த ஆலோசனைகளை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டதற்காக தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகள் தற்கொலையை தாங்கள் மறுக்கவில்லை என்று வாதிட்ட தமிழக அரசின் வழக்கறிஞர் நரசிம்மா, தற்கொலை தமிழகத்தில் மட்டுமே நடக்கவில்லை என்றும் இந்தியா முழுவதுமே நடப்பதாகவும் தெரிவித்தார். உற்பத்தியை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட்டதால் தற்கொலை நடப்பதாகவும் அதனை களைய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நரசிம்மா தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு மீண்டும் வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான நலத்திட்டங்களை அறிந்து கொள்ளவும் நேரடியாக சென்று பயன்பெறவும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் முதல்வர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சரோஜா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
டாஸ்மாக் கடையை திறப்பதில் செலுத்தும் கவனத்தை மக்கள் பிரச்சினையிலும் காட்ட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரமணா நகர், கௌதமபுரம் குடிசை மாற்று வாரிய வீடுகள் அமைந்துள்ள இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மின்சார விபத்தில் உயிரிழந்த கலைச்செல்வியின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களின் குறைகளை மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், டாஸ்மாக் கடைகளுக்காக நெடுஞ்சாலைகளை மாற்ற அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மக்கள் பிரச்சனைகளில் அரசு கவனம் செலுத்தவில்லை எனவும் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். அதாவது டாஸ்மாக் செலுத்துகிற கவனத்தை நெடுஞ்சாலை துறையில் கடைகள் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சந்ததற்கு பிறகு அந்த நெடுஞ்சாலை துறைகளை எல்லாம் மாநில நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் மத்திய நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் அவைகளெல்லாம் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுகிற பணியிலே தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை என்பதுதான் காட்டுகிறது. புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவசம் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைக்கவசங்களை உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏ உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியை விபத்தில்லா மாநிலமாக மாற்ற மே 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் கட்டாயம் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக தலைக்கவசம் அணியாமல் வந்த சுமார் 4000 பேரிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுவை அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பேசிய அன்பழகன், புதுவை காங்கிரஸ் அரசு லஞ்சம் பெற்றுக்கொண்டு கட்டாய தலைக்கவச சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். உடனடியாக வந்து பரிசீலனை செய்யணும். இந்த ஹெல்மெட் சட்டத்தை ரத்து செய்யணும். இல்லைனா இது நாங்கள் மேலும் எங்களுடைய தமிழகத்தினுடைய தலைவர்களிடம், தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தினுடைய தலைமையிடம் கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக நடத்தும் என்பதை இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர் கட்சியை தெரிவிச்சிருக்கோம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து பண்ணணும், இம்மிடியேட்டாக ரத்து பண்ணணும். இல்லைன்னா நாளை மறுதினமே நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற படிக்கின்ற பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்களை ஒன்று திரட்டி அவங்களுடைய நன்மைக்கோசம் அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும். இதனிடையே புதுச்சேரியில் கட்டாய தலைக்கவச சட்டம் தொடர்பாக பொதுமக்கள், அரசியல் கட்சிகளின் கருத்தை அறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சாலை போக்குவரத்து பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த நாராயணசாமி, வாகன ஓட்டிகளிடம் கெடுபிடி காட்ட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். நான் காவல்துறையிடமும் போக்குவரத்து துறையிடமும் குறிப்பாக கெடுபிடி இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறவர்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளை காவல்துறை துன்புறுத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறோம். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் அடுத்த 3 தினங்களுக்கு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வெப்பம் இயல்பாக இருக்கும் என தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் பேச்சிப்பாறை மற்றும் செங்கோட்டையில் தலா 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கோடை மழை பெய்ததாகவும் பாலச்சந்திரன் கூறினார். வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தின் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இயல்பிலிருந்து 1 to 2 டிகிரி செல்சியஸ் குறைவாக பதிவாகியுள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலை அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தொடரக்கூடும். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்குகிறது. அடுத்த 25 நாட்கள் வெயில் வாட்டி வதைக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட தற்போது வெயில் கடுமையாக உள்ளது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நாளை தொடங்குகிறது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிகிறது. இந்த 25 நாட்களும் வெயில் வாட்டி வதைக்கும் என்றும் அனல் காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் ஓட்டுநரை தாக்கி 1.5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் பிரவீன் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். அவர் தனது கார் ஓட்டுநரிடம் 1.5 கிலோ தங்க நகை மற்றும் 5 கிலோ வெள்ளி பொருட்களை வீட்டில் ஒப்படைப்பதற்காக கொடுத்து அனுப்பியுள்ளார். அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு கீழ்ப்பாக்கம் டெய்லர் சாலையில் சென்று கொண்டிருந்த வெங்கட்ராமனின் காரை மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் வழிமறித்து தாக்கியுள்ளனர். பின்னர் காரில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 43 லட்சம் ரூபாய் இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புகார் உண்மையானதா என்பது குறித்து ஓட்டுநர் வெங்கட்ராமனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மயிலாப்பூரில் வீடு புகுந்து 46 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் சத்யவாணி முத்துநகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சேர்ந்த முருகன் பெருங்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தாம்பரத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு நேற்று வீட்டுக்கு திரும்பியுள்ளார். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த 46 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து கொடுத்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். பல்வேறு செய்திகளை பார்த்தோம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.